அனைவருக்கும் வணக்கம். டேபிள் ரோஸ் இல்லைன்னா 10 மணி பூன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியானது. சின்ன கவனிப்பு இருந்தால் போதும், நிறைய பூக்களை எப்பவும் கொடுத்துட்டே இருக்கும். மண்ணும் தண்ணியும் கொடுங்க, வருஷத்தோட 365 நாளும் பூக்களை நான் தரேன்னு சொல்லக்கூடிய ஒரு செடி. பந்து பந்தா பல வண்ணங்களில் பூத்திருக்க இந்த செடி பார்க்குறதுக்கு ரோஜா மாதிரியே இருக்கும். கார்டனுக்கு ஒரு அழகையே கொண்டு வந்துருச்சுன்னா பாருங்களேன். புதுசாக செடி வளர்க்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தேர்வு டேபிள் ரோஸ் தான். ஒன்னாலையும் செடி வளர்க்க முடியும்னு நம்மளை தட்டி கொடுத்து தாராளமாக பூக்களை கொடுக்கக்கூடிய நல்ல மனசு இந்த டேபிள் ரோஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி தோட்டத்தில் பூத்திருக்கக்கூடிய டேபிள் ரோஸை பார்த்த உடனே என்னோட சின்ன வயசு ஞாபகமும் சேர்ந்தே வந்துருச்சு. எப்படி டேபிள் ரோஸ் வளர்க்கலாம், என்னோட அனுபவத்தில் டேபிள் ரோஸ் இன்றைக்கி பார்த்துடலாம். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், நம்மளை சுற்றி ஒரு 10 செடிகளாவது இருக்கணும்னு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து எங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சோ இல்லையோ நிச்சயமாக செடிகள் இருந்திருக்குது. அதுலேயும் இந்த டேபிள் ரோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பூச்செடி வளர்க்கணுங்கிற ஒரு ஆசையோடு முதல்ல எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்த செடியே இந்த டேபிள் ரோஸ் தான். 80s 90s கிட்ஸுக்கு காசே இல்லாமல் கிடைச்ச செடி இது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்கிடுவோம். யார்கிட்ட அதிகமான கலரில் டேபிள் ரோஸ் இருந்துச்சுங்கிறது தான் அன்னைக்கு எங்ககிட்ட இருந்த போட்டியே. வாசப்படியோட 2 ஓரத்துலையும் செங்கலை கொண்டாந்து அடுக்கி அதில் ஒரு கட்டத்தை போட்டு, இந்த எல்லையை தாண்டி நீ எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி கலர் கலராக எல்லா நிறங்கள்லேயும் இந்த டேபிள் ரோஸை கொண்டு வந்து நட்டு வச்சுருவோம். யார் வீட்டில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு, புது கலர் எதுவும் ஆட் ஆகியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சனி ஞாயிறுனாலே நாங்கள் எல்லோரும் ரவுண்ட்ஸ் கிளம்பிடுவோம். ஏன்னா ஸ்கூல் போகும்போது எங்களால் இந்த பூக்கள் பூக்கிறத பார்க்க முடியாது. சூரியன் வந்தால் மட்டும்தானே இந்த பூக்கள் பூக்கும். அதனால தான் இதை 10 மணி பூன்னு சொல்கிறோம். நம்ம அப்படி ரசித்து நேசித்து ஆசையாக வளர்த்தது தான் இந்த டேபிள் ரோஸ். ஒரோனா அன்னைக்கு எதுவுமே ஸ்பெஷலாக கொடுத்ததில்ல. வீட்டில் உள்ள அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு தண்ணி இப்படி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் பச்சை இடம் பூரா ரோஸாக பூத்து அந்த இடத்தையே ஒரு பூந்தோட்டமாக மாற்றிருக்கும் இந்த டேபிள் ரோஸ். டேபிள் ரோஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செடியோட ஒரு சின்ன துண்டு கட்டிங் அது இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பெரிய செடியவே உருவாக்கிட முடியும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பக்கத்தில் நட்டு வச்சிங்கனாலே போதும், இது ஒரு பெரிய செடியாக மாறிடும். சாதாரண தோட்டத்து மண் இருந்தால் போதும், அது கூட நான் கொஞ்சம் தொழு உரம் கலந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டியது இதோட வேரை தான். வேர் பூஞ்சான்லேருந்து இதை காப்பாற்றுறதுக்காக 1 ஸ்பூன் சாம்பல் நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை போட்டு விட்டிங்கனாலே போதும். ரோஸ் எப்படி பூத்து முடித்த உடனே நம்ம கட் பண்ணி விடுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் இது பூத்ததுக்கப்புறமா கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அதிலிருந்து நிறைய கிளைகள் அப்புறமா பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே இந்த ரோஸை எப்படி நம்ம வளர்ப்போமோ அதே மாதிரி நல்லா கட் பண்ணி விடணும். நல்ல சூரிய ஒளியும் அளவான தண்ணி மாதத்துக்கு ஒரு தடவை உறந்தால் போதும், உங்கள் வீட்லேயும் இப்படி டேபிள் ரோஸ் பூக்கும். கஷ்டப்படாமல் செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நேரமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் டேபிள் ரோஸ் தான் சரியான சாய்ஸ். அப்புறம் என்ன, ஒரு சின்ன பாட் எடுங்க, டேபிள் ரோஸ் கட்டிங்க வைங்க, பூக்களை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.